தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் ஒவ்வொரு முறையும் ஏன் கோ பேக் மோடி என்ற குரல் எழுகிறது? தமிழ்நாட்டின் திமுக அரசுக்கும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கும் இடையே இவ்வளவு மோதல் ஏன்? 2006, 2011, 2016 ஆண்டுகளில் பாஜக தனியாக போட்டியிட்ட போது சுமார் 2.5% வாக்குகள் பெற்றும் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. பாஜக முதலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வென்றது 1996 தான். அப்போதும் அதன் மொத்த வாக்கு சதவீதம் 1.8% மட்டுமே. ஆனால் 2001 திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 4 இடங்களை வென்றது. அதேபோல் 2021 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 4 இடங்களை பெற்றது. மத்திய அரசுக்கான நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பாஜகவுக்கு அதிர்ஷ்டமில்லை. 2014 ஒரு தொகுதியை வென்றாலும் 2009 மற்றும் 2019 0 இடங்களையே பெற்றது. பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ் பண்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டி தமிழ் மொழியை புகழ்ந்து ஒரு முறை வேட்டி அணிந்து தமிழை உலகின் பழமையான மொழி என்றும் பெருமையாக கூறுகிறார். ஆனாலும் அவர் இங்கு வரும்போதெல்லாம் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறது. இந்த நிலைமை எப்போதாவது மாறுமா? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சாதகமான சூழல் வருமா? தமிழ்நாடு ஏன் பாஜகவை வெறுக்கிறது? இதை புரிந்து கொள்ள நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின், அதாவது சுதந்திரத்துக்கு முன் செல்ல வேண்டும். 19ஆம் நூற்றாண்டில் காங்கிரஸ் கட்சிதான் நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலும் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் முக்கியமான பதவிகளில் பெரும்பாலும் பிராமணர்களே இருந்தனர். 1901க்கும் 1911க்கும் இடையே 10 ஆண்டுகளில் மദ്രാஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து 4074 பிராமணர்கள் பட்டம் பெற்றனர். அதிக எண்ணிக்கையில் பிராமணர்களே கல்வி கற்றதால் அவர்களே அதிக அரசு வேலைகளிலும் உயர் பதவிகளிலும் இருந்தனர். இந்த பிராமண ஆதிக்கத்தை சமாளிக்க செட்டி மற்றும் நாயுடு சமூகத்தினர் ஒன்றிணைந்து நீதி கட்சி என்ற அரசியல் கட்சியை உருவாக்கினர். இதன் அடிப்படை சித்தாந்தம் பிராமணர் எதிர்ப்பு ஆகும். ஆனால் மிக விரைவில் பிராமணர் மீதான கோபம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு எதிரான வெறுப்பாக மாறியது. ஆங்கிலேயர்கள் வெளியேறினால் பிராமணர்கள் நாட்டை ஆழ்வார்கள், மற்ற சாதியினரை ஆதிக்கம் செய்வார்கள் என்றும் அவர்கள் நம்பினர். 1934 பெரியார் நீதி கட்சியின் தலைமைக்கு வந்தார். அவர் நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்துடன் இணைத்தார். ஏனெனில் இருவரின் சித்தாந்தங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தன. பிராமணர் எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு மற்றும் வட இந்திய எதிர்ப்பு. 1944 பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் சமூக அமைப்பாக மாற்றி தேர்தல் அரசியலிலிருந்து விலக்கினார். இது பல தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. அதன் மேல் அவர் தென்னிந்தியாவுக்கு திராவிட நாடு அல்லது தக்கான் என்ற தனி நாட்டை பாகிஸ்தானை போலவே கோரினார். நல்ல வேளையால் அந்த யோசனை யதார்த்தமாகவில்லை. இதனால் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக துக்க நாளாக அனுசரிக்க பெரியார் தன் தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். ஆனால் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை பெரியாருடன் முரண்பட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். பிறகு 1949 70 வயதான பெரியார் 32 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இதுவே பிளவுக்கான உச்சக்கட்ட புள்ளியாக இருந்தது. அண்ணாதுரை திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவை உருவாக்கினார். இது விரைவில் தமிழ்நாட்டின் முன்னணி கட்சியாக மாறியது. திமுகவுக்கு பெரியாருடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அடிப்படை சித்தாந்தம் அப்படியே இருந்தது. பிராமணர் எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு மட்டுமே அவற்றின் முக்கியமாக இருந்தது. திமுகவும் திராவிட நாடு என்ற தனிநாட்டை வலியுறுத்தியது. இதற்காக போராட்டங்களும் நடத்தியது. 1963 ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய அரசு பிரிவினைவாதத்தை சட்டவிரோத செயலாக அறிவித்தது. அதை ஆதரிக்கும் எந்த கட்சியும் கலைக்கப்படும் என்று கூறியது. அதன் பிறகுதான் தனிநாடு என்ற யோசனையை திமுக கைவிட்டது. எனவே ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே விளையாடப்பட்டுள்ளது. இதற்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். மோடி திரும்பி போ என்ற கோஷத்தை சந்தித்த முதல் பிரதமர் அல்ல. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1977 தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கோ பேக் இந்திரா என்ற முழக்கத்தை சந்தித்தார். எதிர்ப்பை காட்ட கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டன. அவர் மீது கல்களும் செருப்புகளும் வீசப்பட்டன. இது அவருக்கு இரத்த காயங்களை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். பல அரசியல்வாதிகள் உட்பட சிலர் இதை இன்றும் நியாயப்படுத்துகிறார்கள். ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இங்கு பலமுறை மக்கள் போராடினர். கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 7 குற்றவாளிகளில் ஒருவரான பேரறிவாளனை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றார். ஏன்? 1981 இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 74% சிங்கள மக்களும் 18.2% தமிழர்களும் இருந்தனர். ஆனால் 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையில் தமிழர்களின் மக்கள் தொகை 11.2% குறைந்தது. ஏன்? நீண்ட காலமாக அங்கு நடந்த ஒரு இரத்த சிந்து நிறைந்த உள்நாட்டு போர்தான் காரணம். இலங்கையில் உள்ள ஒரு தமிழ் புரட்சி குழுவான விடுதலை புலிகள், அதாவது LTTE, இலங்கை தமிழ் மக்களுக்கு அதிக உரிமைகள் கோரி இலங்கை அரசுக்கு எதிராக போர் தொடுத்தது.
1983 முதல் 2004 வரை இலங்கையில் 5453 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 25260 பேர் காணாமல் போனர். மீண்டும் 2007 சுமார் 70,000 பேரும் 2009 ஐநா சபையின் மதிப்பின்படி 1,00,000 தமிழர்களும் இலங்கையில் கொல்லப்பட்டனர். கேப்டன் பிரபாகரன் இலங்கை அரசுக்கு எதிராக போரிட இந்திய அரசின் உதவியை கோரினார். அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்திய ராணுவத்தை அனுப்பினார். இந்திய ராணுவம் இலங்கை ராணுவத்துடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான தமிழர்களை எதிர்த்து போரிட்டது. இதனால் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டில் வைத்துக் கொன்றனர். இங்குதான் அவர்களுக்கு அதிக அனுதாபமும் ஆதரவும் இருந்தது. இலங்கை தமிழர் பிரச்சினை தமிழ் மக்களிடையே மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பை மேலும் மேலும் வளர்த்த முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. கச்சத்தீவு இது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. ஆனால் நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அதை இலங்கைக்கு கொடுத்தார். கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்தில்தான் இருக்கிறது. நமது தமிழ் மக்கள் பல நூற்றாண்டுகளாக அங்கு மீன்பிடித்து வருகிறார்கள். 1976 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு உட்பட இலங்கை எல்லைகளில் மீன்பிடிக்க முடியாது. கடலில் 25 கிலோமீட்டர் கூட போக முடியாவிட்டால் இந்த மீனவர்கள் எப்படி பிழைப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்தது. எனவே தமிழ் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே சென்ற போதெல்லாம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது பெருமளவில் குறைந்துள்ளது. இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டதும் மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பு வளர்ந்ததற்கு மற்றொரு முக்கிய காரணமாக இருந்தது. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு என்ற 2 மாநிலங்களும் காவிரி நீருக்காக ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக போராடி வருகின்றன என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதற்கு மத்திய அரசால் ஒரு சரியான தீர்வை எட்ட முடியாதது வெறுப்புக்கு மேலும் ஒரு காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான வெறுப்பு என்பது வெறுமனே பாஜக மீதான வெறுப்பு மட்டுமல்ல, அது மத்திய அதிகாரம் மீது வளர்ந்த கோபமாகும். இது தவிர பாஜகவுக்கு எதிராக ஒரு சிறிய தனிப்பட்ட எதிர்ப்பு உள்ளது. அதற்கு சரியான காரணங்கள் இருக்கிறது என்று நான் சொல்வேன். 1. சித்தாந்தம். பாஜகவின் அடிப்படை சித்தாந்தம் இந்துத்துவா. ஆனால் திராவிட கட்சிகளின் குறிப்பாக திமுகவின் அடிப்படை சித்தாந்தம் இந்தி எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பணமதிப்பிழத்த நீட், ஜிஎஸ்டி போன்ற பல துணிச்சலான மற்றும் புரட்சிகரமான நடவடிக்கைகளை எடுத்தார். இவை அதிக அளவில் அரசியல்மயமாக்கப்பட்டன, மக்களிடம் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. உதாரணமாக அனிதா என்ற மாணவி நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்ணை பெற முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள். இது அரசியல்மயமாக்கப்பட்டது. இது போன்ற உணர்வு மற்றும் பிரச்சனைகள் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தின. முடிவாக சொன்னால், பாஜகவுக்கு எதிராக நீங்கள் பார்க்கும் வெறுப்பு பிரத்யேகமாக பாஜகவுக்கானது அல்ல. அது மத்திய அதிகாரம் மீதான நீண்டகால ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. தமிழ்நாட்டில் பாஜக எப்போதாவது ஆளுமா? அதற்கான சரியான எண் என்னவென்று பார்க்க நாம் தேர்தல்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும்.